தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்படி நம்பி இருக்க வேண்டும்? உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஏதோ உபத்திரவங்கள் வந்த போது, இல்ல கஷ்டங்கள் வருகிற போது நாம் உறுதியில் இருந்து அநேகர் விலகி போகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் கொஞ்சம் உபத்திரவம் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற உறுதியை விட்டு விடுகிறார். அவர்கள் மனங்கள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே எப்பொழுது ஆண்டவரே நம்புகிறார், அப்பொழுது நம்மை பூரண சமாதானத்துடன், பூரண சமாதானம் இல்ல சமாதானம் நம்மை விட்டு விலக காரணம் ஆண்டவரை பற்றி கொண்ட உறுதியில் இருந்து நாம் விலகும் போது சமாதானம் குறைவிடுகிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஆண்டவரை நம்பிக்கையாய் பற்றி கொண்டிருக்கும் போது சமாதானத்தின் பாதையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். நமக்கு சுகம் கொடுக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார், நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், நமக்கு கனத்தை கொடுக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். கொஞ்சம் குறைபடும் போது புலம்பலும் அங்கலாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. புலம்பல் அங்கலாய்ப்பு ஏன் வருகிறது? சமாதானம் குறைபடும் போது புலம்பல் வருகிறது, அங்கலாய்ப்பு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை உறுதியாக எப்படி இருக்கணும்? பற்றி கொண்டவர்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகு துணை இயேசுவே என்றவரை பற்றி கொண்டவர்களா இருக்கு. சில மரத்துல சில செடிகள் அது பற்றி கொண்டு வளர்கிறதை பார்க்கிறோம். அந்த மரத்தை விட கொஞ்ச நாளில் அது என்ன ஆகிறது? அதிகமாய் கிளைகளை விட்டு நல்லா படர்ந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த கொடியில அந்த மரத்தில் இருக்கிற போசாக்கை உறிஞ்சி அந்த செடி அவ்வளவு பெருசாக வளர்கிறது. அப்படி நாம் ஆண்டவரை நல்லா பற்றி கொண்டோம் என்று சொன்னால், உறுதியாய் பற்றி கொண்டோம் என்று சொன்னால், அப்படி வளரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. இதுதான் பற்றி கொள்ளுதல். இந்த பற்றி கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வரணும். இந்த பற்றி கொள்ளுகிற அனுபவம் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது
ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அதிகமா என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்கணும், காத்திருந்து ஜெபம் பண்ணணும். யாக்கோபு பாருங்க, அவர் ராத்திரி முழுவதும் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுறார். தேவனுடைய தூதன் அங்கே வந்து இவருக்கு ஜெபத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணுகிறார்? கடைசியில பொழுது விடியும் போது சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் என்ன செய்யணும்? போகணும். அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதித்தாருடைய உண்மை போகணும். இதுதான் ஜெபம். அதாவது நமக்கு பதில் வருகிற வரைக்கு ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் என்ன செய்யணும்? தெரிவிக்கணும். நம்ம சில நேரங்களிலே ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் ஒரு 4 வரியில ஒரு ஜபத்தை பண்ணி கொண்டு என்ன செய்வாங்க? அதே மாதிரி நாம கூட வேலைக்கு போகும்போதோ இல்லை ஒரு பிரயாணப்பட்டு போக வேண்டியது இருக்கும் போதோ அப்படியே ஒரு 4 வரி 5 வரியில ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஒரே உடைய தூதர்களை கொண்டு எங்களை என்ன செய்யும்? நல்லா பாதுகாத்துக் கொள்ளும். வழிக்கு துணையே ஆயிருந்தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்றெல்லாம் நாம் அது அந்த நேரத்துக்கு ஒரு வேளை அதல்ல சரியான ஜபம் தான். அல்லேலூயா. அது ஆண்டவரிடத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு ஜபமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் அந்த 5 வரி ஜபத்தை பண்றதுலேயே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஆலயத்திலே வரும்போது ஆனாலும் சரி, வீட்டிலேயே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிற நேரம் ஆனாலும் சரி, அது கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். நேரம் எவ்வளவு இருக்கணும்? அதிகமாக இருக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா. ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அவனவன் போஜனத்திற்கான காரியங்களை மட்டும்தான் கவனிக்க முடியும். வேற எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னைக்கு ஓய்வு நாள் என்று சொன்னால் அநேக சபைகள் அதை ஞாயிற்றுக்கிழமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வு நாள் வாரத்தின் கடைசி நாள் தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வாரத்தின் முதலாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஓய்வு நாள் ஆராதனை இன்றைக்கு வருகிறது சனிக்கிழமை. ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும்? வீட்டு நாள் ஆராதனை எப்படி ஆசீர்வதிக்கணும்? பரிசுத்தமா. ஓய்வு நாளையும் பரிசுத்தமா ஆசீர்வதிக்கணும், வீட்டு நாளையும் பரிசுத்தமா. பாருங்க, இப்போ பிள்ளைகள் ஐடி கம்பெனிலே வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வெளிநாட்டு கம்பெனிகள். அந்த நாளிலே வேலையை பிள்ளைகளை கொடுத்து செய்கிறார்கள். அவர்கள் சனிக்கிழமையும் விடுமுறை கொடுக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை. ஆனால் நம்ம நாட்டு கம்பெனிகள் ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன செய்யறது இல்லை, லீவு கொடுக்கும். அப்போ சனிக்கிழமையும் லீவ் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இல்லைன்னா எப்படி ஆண்டவரை பரிசுத்தமாய் ஆராதிக்கிறது? ஆண்டவரை எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது? எப்படி உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுகிறது? இதற்கும் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வாரத்திலே ஒரு நாளாவது நான் விடுதலையோடு என்ன செய்யணும்? உண்மை ஆராதிக்கணும், இரவு உண்மை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு ஜெபித்து ஒரு நாளாவது எனக்கு விடுமுறை தாரு ஆண்டவர் என்ன செய்யணும்? கேட்கிறவர் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. கேட்டா பெற்றுக்கொள்ளும். நம்ம நிறைய பேர் கேட்கறது. ஏன் கேட்கறது இல்லை? சங்கீதம் 34:8 இப்படியாய் சொல்லுகிறார், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அவனே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அப்போ இப்ப ஒரு பழத்தை வாங்குறோம்னா இது கொள்ளுங்க, குறிப்பா திராட்சை பழம் வாங்குறோம் அப்படின்னு இது கொள்ளுங்க. கடைக்காரங்கிட்ட எப்படி ருசியா இருக்குமா புளிப்பா இருக்குமான்னு அவன் உடனே ஒரு பழத்தை நினைப்பான் எடுத்து நம்ம கையில கொடுக்கும். அப்ப நம்ம சாப்பிடும்போது அந்த பழம் எப்படி இருக்கும்? சில பழம் நல்ல ருசியா இருக்கும், சிலது கொஞ்சம் புளிப்பு கலந்த என்னால பரவாயில்லைன்னு நினைச்சு என்ன செய்கிறோம், அது 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கணும். அதே மாதிரி அந்த பழத்தை ருசித்து பார்த்தது போல் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். நான் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளையாய் உங்களுடைய சமூகத்திலே இருக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் மேல் அந்த நாட்களில் இருந்த ஆட்சியாளர்களும் கிறிஸ்துவுக்கு முன்னிருந்த நியாயப்பிரமாணத்தின்படியான ஊழியர்களுமாய் சேர்ந்து அவர்களுக்கு நிறைய உபத்திரவத்தை கொடுத்தார்கள். அவர்களில் பலரை சிலுவையில் அறைந்தார்கள். எப்படியோ அவர்களை எல்லாம் இரத்த சாட்சியாய் கொலை செய்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய நாட்டிற்கு சென்னை பட்டணத்திற்கு வந்த தோமாவை கூட ஈட்டியால் குத்தி என்ன செய்தார்கள்? கொலை செய்தார். அவர் என்ன தவறு செய்தார்? அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அனுபவிக்க அவர் இயேசுவை தெய்வம் என்று அறிவித்தார். அதுதான் அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விக்கிர வழிபாடு செய்கிறவர்களால் இயேசு தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அதனால நாம் உட்கார்ந்திருந்து என்ன செய்யணும்? ருசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை ருசித்து பார்த்தவர்களாய் மனமாறின கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய முப்பாட்டனார்களோ இயேசுவை தெய்வம் என்று செய்யவில்லை, அறியவில்லை. ஆனால் நாம் இயேசுவை ருசித்து பார்த்ததனால் இயேசுவின் பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. தேவ செய்தியை கேட்கும் போது நம்பிக்கை உண்டாகிறது. அல்ல சாட்சிகளை கேட்கும் போது நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா. வறிய ஊழியர்கள் தாங்கள் வியாதியின் கடைசியிலிருந்து இயேசுவை நம்பினதனால் சுகம் பெற்றோம் என்று சொல்வார். அந்த சாட்சியை கேட்கும் போது புதிதாய் வருகிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகும். ஆனா அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டால் கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இல்லைன்னா பங்குதான். கொஞ்ச நாள் போங்க முறுமுறுக்கிறவர்களாய் இருக்க. ஏன்? தன்னுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்காமல் போறதுனால். நான் முதலில் சொன்ன போது அந்த மரத்திலே வளர்கிற அந்த செடி அது ஒரு நாள் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே இருந்து விடுகிறதா? இல்ல, அது
தொடர்ந்து அந்த வேலையை அந்த ஆகாரத்திலிருந்து போஷாக்கை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உறிஞ்சு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த செடி அந்த மரம் முழுவதும் வளர்கிறது. அந்த மரத்தின் இலையை விட அந்த செடியின் இலை எப்படி இருக்கிறது? ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியா என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். அப்ப கிறிஸ்தவரிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இல்லைங்க, நம்ம கிறிஸ்தவரிடத்தில் என்ன இருக்காது? லட்சி விட்டு போயிருக்கு. கிறிஸ்து யாரோ நாம் யாரோன்னு மாறிடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டால் தான் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு என்ன இருக்கு? 33ஆம் சங்கீதம் 21-22. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் உடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். பரிசுத்த நாமம். பரிசுத்த நாமத்தை நம்புகிற நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை நம்புகிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவரை நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டு உறுதியா இருப்போமானால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எவ்வளவு நம்புகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களே உடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் அவனை. அப்ப எவ்வளவு அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தோடு கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நிறைய காரியங்களிலே நாம் அவசரப்படுகிறோம். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கிறது, ஏது படிக்க வைக்கிறது என்று அவசரப்படுகிறோம். அமர்ந்திருந்து ஜெபிப்பதில்லை. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நீ டாக்டர் ஆக வேண்டும் என்று. பையன் சொல்லுகிறான் நான் இன்ஜினியர் தான் ஆவேன். கடைசியில ஏதோ ஒன்று படிக்க அந்த படித்தவங்க கூட பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி போகிறாங்க. அல்லேலூயா. அப்ப இதிலே எங்கே ஆண்டவரிடத்திலே நமக்கு உறுதி இருக்கிறது? உறுதி இல்லை. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னால் இருந்து கேட்கும். ஆண்டவர் சொல்லணும் உங்களை இன்ஜினியர் படிக்கட்டும், உங்களை டாக்டர் படிக்கட்டும் என்று சொல்லணும். அல்லேலூயா. பல லட்சம் பேர் டாக்டர், எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும். நாங்கள்லாம் நீட்டு தேர்வு எழுதும் போது பிள்ளைங்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். எழுதுறது தவறில்லை. நீட்டு தேர்வு எதற்கு வந்திருக்கிறது? எல்லாரும் டாக்டர் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதனால் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தான் நீட் தேர்வு வந்திருக்கு. அல்லேலூயா. 500 மார்க் எடுத்தவனும் ஆசைப்படுகிறான், 400 மார்க் எடுத்தவர்களும் ஆசைப்படுகிறார்கள், 300 மார்க் எடுத்தவர்களும் ஆசைப்படுகிறார்கள். ஏன் நிறைய மார்க் எடுக்கிறவர்கள் மட்டும்தான் டாக்டர் படிக்க வேண்டுமா என்று கேட்கலாம். நானும் தான் கேட்கிறேன். ஏன் கேட்கிறோம்? நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகள் தன்னுடைய மூளைக்கு வேலை செய்து ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கப்பட்ட பாடத்தை படித்ததனால் தான் அவர்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். பொறுப்பில்லாமல் மனம் போல் நடந்தால், புத்தகத்தை பார்த்து படிக்காமல் இருந்தால் அவனுக்கு என்ன கிடைக்காது? நிறைய மார்க் கிடைக்காது. அதனால அவரும் கடைசியில டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நோயாளியை கொண்டு அவன் டாக்டருக்கும் அப்படிதான் படிப்பான். இப்ப 300 மார்க் 200 மார்க் எடுக்கிறவன்
ஒரு கீழ்ப்படுதல் இல்லை, ஒரு பொறுப்பு இல்லாம படித்ததனால் மார்க் குறைந்து போகிறது. இவன் அவன் டாக்டர் ஆனால் அங்கேயும் பொறுப்பு இல்லாமல் மனம் போர் படிப்பான். அப்புறம் நோயாளிகளாகிய நாம் போகும்போது என்ன ஆகும்? பல்லு வலிக்கு வயிற்று வலின்னு வயல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நிஜத்திலே அப்புறம் தான். அதனாலதான் தகுதி உள்ளவர்களை தெரிந்தெடுக்கும்படி நீட் தேர்வை வைக்கும். 8 லட்சம் 10 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்களெல்லாம் டாக்டர் ஆனால் எங்கே ஆஸ்பத்திரி கட்டுகிறது? எங்கே இருந்து ஆட்களை கொண்டு வருகிறது வைத்தியம் பார்க்கிறது. அதனால எதை படிக்க வேண்டும் என்பதை பிள்ளைகள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய பாதத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். அவர்கள் போக வேண்டிய வழியை கர்த்தர் என்ன செய்வார்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. தன்னுடைய சரீரமோ தன்னுடைய வயசோ, மனைவியுடைய சரீரமோ மனைவியுடைய வயசோ நினைச்சவன் என்ன செய்யல? சந்தேகப்படல. தேவனுடைய வாக்கை நம்பினான். அல்லேலூயா. அதனாலதான் 100 வயது உள்ளவனும் ஈசாக்கை பெற்றுக் கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. அதனால உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாம் எப்படி இருப்போம்? தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக தேவன் நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார். அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், நமக்கு நஷ்டத்தை கொடுக்கணும், நமக்கு வியாதியை கொடுக்கணும், நமக்கு பலவீனத்தை கொடுக்கணும்னு பிசாசு நாம என்ன செய்யலாம்? சுற்றி திரியும். காரணம் தேடி சுற்றி திரியும். அல்லேலூயா. அதனால 9ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில உறுதியா இருக்கணும்னு பார்த்தோம். இப்ப 2வது விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு விசுவாசத்துல வேண்டது யாருக்கு இருந்தீங்கணும்? விசுவாசத்தை ஆண்டவரே விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையும் கொண்டு வருகிறது யாரு? பிசாசானவன் கொண்டு வருகிறார். ஆனா நம்ம விசுவாசத்துல உறுதியாயிருந்தால், விசுவாசத்துல உறுதியாயிருந்து அவனுக்கு ஏற்று தந்தால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது விசுவாசம் தடுமாறுகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம் குறைகிறதா? அப்ப குறைந்தா பிசாசு என்ன செய்வான்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது
காயின் செலுத்தின பலியை விட ஆபேல் விசுவாசத்தினால என்ன செஞ்சான்? பலி செலுத்த. அல்லேலூயா. அதனால அவருடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் அதை செய்தான். ஆனால் பிசாசுக்கு அது பொறுக்கவில்லை. அதனால காணிக்கை கொடுக்கிறவனையே பிசாசு என்ன செஞ்சான்? அழித்து போட தீர்மானித்தான். காயினை கொண்டு ஆபேலை என்ன செய்தான்? கொலை செய்தான். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. மோசேக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்தது. அது என்ன ஆசீர்வாதம்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அப்ப பார்வோனுக்கு அடுத்து யார் ஆட்சி செய்கிறது? எகிப்தை மோசே தான் ஆட்சி செய்ய. ஆனால் அவனுக்குள் விசுவாசம் வந்தபோது இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்ற விசுவாசம் வந்தபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் விசுவாசத்துல நாம் இருக்கும்போது கொஞ்சம் துன்பம் வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வரும்போது அநேக தேவனுடைய அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அநேகர் விசுவாசத்துல உறுதியாயிருக்கிற அநேகர் தங்களுடைய சம்பளம் மட்டுமே போதும் என்று இருப்பதனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைவாக. அல்லேலூயா. சிலர் சம்பளத்தை கூட பின்பளத்தையும் வாங்குவாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்க? பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல காண்பாங்க. நாம் அடிப்படை தொலைக்காட்சி பார்த்தா தெரியும். 10,000 அவர் வாங்கினார், 8,000 இவர் வாங்கினார். கடைசியில பார்த்தா அவருக்கு ஒரு ஆண்டு ஜெயில், வேலை இல்லாமல் போனது. ஆனா சம்பளமே போதும் என்று அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட அவர் விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால அவர் கடைசியில சொல்லுவார், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா. அதனால விசுவாசத்துல நாம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்க வேண்டும். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை மோசே வெறுத்தது போல லஞ்சம் வாங்கி சம்பாதிப்பதை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அரசுக்கும் அவப்பேர் உண்டாக கூடாது, தேசத்தின் ஜனங்களுக்கும் உபத்திரவத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போக போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினால கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்தேயர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்த போது, கானான் தேசத்துக்கு வா என்று அழைத்த போது, கானான் தேசத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. இப்ப நான் கூட அமெரிக்காவை பற்றி, ரஷ்யாவை பற்றி, வட கொரியாவை பற்றி, தென்கொரியாவை பற்றி, வியட்நாமை பற்றி, ஐரோப்பா நாடுகளை பற்றி, இங்கிலாந்தை பற்றி நமக்கு என்ன தெரியாது? சரியா தெரியும்.
அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும்னு என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. ரஷ்யாவுக்கு போகணும்னு யாரும் ஆசைப்படல. வடவரியாவுக்கு போகணும்னு யாரும் என்ன செய்யல? ஆசை. இப்ப தெரியுது எந்த ஒரு நாடு எப்படி இருக்குதுன்னு. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தான் புறப்பட்டு போகிற ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று தெரியாது இருந்தோம். ஆண்டுடைய அழைப்பை விசுவாசித்து புறப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து எஜமானின் மேஜையிலிருந்து விட துணிக்கைகளை என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது என்றார். இதுதான் விசுவாசத்துல உறுதி. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அப்ப நாம ஜெபித்து சொல்லணும் ஆண்டவர்கள், ஆண்டவரே, பிள்ளைகள் மேஜையில இருந்து தின்னும் போது அந்த துணிக்கைகள் கொஞ்சம் கீழே விடுமே, அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தன்னை நாய்க்குட்டிக்கு ஒப்பாக மாற்றி விசுவாசத்தை அறிக்கை செய்யும். உடனே ஆண்டவர் சொல்கிறார், சிறிய ஒரு விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு இப்படியாய் விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டார், பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொன்னாரு. அதனால ஓடி போடு. எங்க என்ன செய்யக்கூடாது? ஓடி. இந்த கானானிய ஸ்திரீயை போல விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை. அடுத்தபடி பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கயிறுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன வருது? நமக்கு புது பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப புது பலன் கிடைக்கும் போது, புது பலன் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? உறுதியாய் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும்? உறுதியாய் காத்திருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, எபிரேய பாஷையிலே பெத்சா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர் சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில்
இறங்கி தேவதூதன் ஒருவன், சில நேரங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த குளத்தின் கரையில காத்திருப்பார்கள். நிறைய காலம் காத்து கொண்டே இருப்பார்கள். எதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள்? தேவதூதன் எப்பொழுது வந்து குளத்தை கலக்குவான், முதலாவது இறங்கி சுகமாக வேண்டும் என்று 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து வெகு காலமாய் காத்திருக்கிறான். வியாதி சுகமாகணும்னு வெகு காலமாய் என்ன செய்யறான்? 38 வருஷமாய் காத்திருக்கிறான். அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன் பாருங்க, 38 வருஷம் போய் என்ன செய்யறான்? விசுவாசத்துல உறுதியாய் காத்திருக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்பினார். என்ன கேள்வி? நம்ம இயேசு அப்படிதான் கேட்பாரு. அல்லேலூயா. நீ காத்திருக்கிறது உண்மைதான். உன் இருதயத்தில் நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, நடந்து கொள்ளணும். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. 38 வருஷம் திருவாத காலம் படுக்கையிலன்னா அசைய முடியாம. அதனாலதான் தேவதூதன் குளத்தை கலக்கும் போது என்ன செய்ய முடியல, எழுப்பி போக முடியும். ஆனா அவனுக்காட்ட என்ன இருக்கு? விசுவாசத்துல உறுதியா இருப்பதனால காத்திருப்பதிலே எப்படி இருக்கலாம்? உறுதியா இருக்கும். இயேசு அவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து காத்திரு. இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திரு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது பாருங்க, ரோமர்கள் எழுதியிருப்பான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. யாரும் ஜெபம் பண்ண கூடாது. அப்படி ஜெபம் பண்ணா கூட ராஜாவை நோக்கி மாத்திரம் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும். ஆனா அப்படி மாற்றி ஜெபம் பண்ணனா அவர்களை சிங்கங்களின் குகையில என்ன செய்வார்கள்? பிடித்து. அப்படி ராஜா ஒரு சட்டத்திற்கு கையெழுத்து வைக்கிறார். ஆனாலும் சட்டம் பாசான போதும் தானியேலோ என்றால் தன் வீட்டிற்கு மேலே ஏறி பலகணிகள் திறந்திருக்க
அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு உண்டாக ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னே எப்படி மேல் வீட்டுல ஏறி ஜன்னல எல்லாம் நல்லா என்ன செய்வான்? திறந்து ஜெபம் பண்ணுவோம். சட்டம் பாஸ் ஆன பிறகும் நம்ம என்னன்னா ஜன்னல எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? ஜன்னல பூட்டி அவர் ரொம்ப மெல்லிய சட்டத்தில் எல்லாம் ஜெபம். தானியேலோ என்றால் செபத்திலே உறுதியாய் தரித்திலும் தான் முன்பு செய்தபடியே ஜெபித்தான். சட்டம் சிங்க குகை என்று வந்த போதிலும் அப்புறம் என்னாச்சு? சிங்கங்களின் குகைக்கு ஆண்டவரை காப்பு வைத்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாபிலோன் மாகாணத்தில் உள்ள தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை ரொம்ப அழகா செய்து பாபிலோன் மாகாணத்தில் உள்ள தூரா என்னும் சமபூமியில் ஹல்லேலூயா. எதற்கு நிறுத்தினான்? இந்த சிலையை எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் எப்படி வணங்கணும்? தாழ விழுந்து முகப்புற விழுந்து வணங்கணும். அப்படி வணங்கலைன்னா அவர்களை நெருப்பு சூளையில் என்ன செய்வார்கள்? பிடித்து விடுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடி 15ஆவது வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிற தளபதி என்றார்கள். ஆமா, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கும் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறதாங்கள் பொற்சிலையை வணிந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அது உமக்கு தெரிந்திருக்கணுமே. தெரிந்திருக்கா போனது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய பக்தியிலே எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தார்கள். ஹல்லேலூயா. 25ஆம் வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. நெருப்பு சூளையெல்லாம் பிடிச்சு போட்டுட்டான். பாத்திரமே சாபத்தேவோ துரா மாகாணத்திலே நிறுத்தின பொற்சிலையை வணங்காததனால் அவர்களை எங்கே பிடித்துக் கொண்டார்கள்? அக்னி சூளையில. விவரமா வாசித்து சொல்வதற்கு நேரம் போட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்கிறது? தேவாத்தேஜன் சொல்லுகிறார், நெருப்பு சூளையிலே 3 பேரை அல்லவா பிடித்து போட்டோம். இப்ப அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் உலாவுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. 3 பேர் அக்னியில பிடித்து போட்டேன். இப்ப 4 பேர் உலாவுகிறார்கள். என்னடா இது? அடுத்து என்ன சொல்லுகிறான்? அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 4 ஆணின் சாயல் எப்படி இருக்கு? தேவ பக்தியில நம்ம உறுதியா இருந்தா 4ஆவதாக நான் தனித்து ஜெபம் பண்ணல, இயேசு நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தேவ பக்தியில நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 28ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய
ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை தேவன் நமக்காக தெரிந்து கொண்டார். 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சீர்கேடும் பேச்சுகளுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் மறுஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுடைய தேவபக்தி அங்கே வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கிளைகள் பேச்சும் கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யணும்? விலகி தேவபக்திக்கு ஏதுவாக விலகி உபதேசம் கேட்கிறாங்க. ஏதாவது கதை இருக்கா, ஏதாவது கிளைகள் பேச்சு இருக்கிறதா என்று பார்த்து அங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனா தேவபக்தியானதான் இந்த ஜீவனுக்கும் பரிஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? தேவபக்தியில உறுதியாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமர் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஏனோக்கு பிள்ளை குட்டிகளை எல்லாம் பெற்றான். ஆனால் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லும்போது எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அவன் ஆண்டவரோடு கூட நடப்பதிலே எப்படி இருந்தான்? அதனால அவன் சாகிறதுக்கு முன்னே ஆண்டவருக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றான். அல்லேலூயா. நாமும் சாகிறதுக்கு முன்னே ஆண்டவரிடத்துல சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? சாட்சி வரணும். எப்படி சாட்சி வரணும்? ஏனோக்கு பெற ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அல்லேலூயா. நடப்பார்கள். ஏனோக்கு கர்த்தரோடு கூட எவ்வளவு வருஷம் இருந்தா? 300 வருஷம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு வருஷம் எப்படி நடக்கணும்? பெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு கூட நடக்கணும். நமக்கு ஆயுசு நாள் கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? நான் வாலிப பிராயத்துல நடக்க மாட்டேன். சில நான் வயசான கிழவன் கிழவியான நடக்கிறேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி சாட்சி வருவீங்க?
இவன் தேவனோடு கூட நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சவர்களாக நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியால் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதனாலதான் நோவாவுக்காட்ட ஒரு பிழையை செய்ய சொல்லி நோவாவையும் குடும்பத்தையும் தேவன் என்ன செய்தான்? கடுமழைக்கு கடும் வெள்ளத்துக்கு தப்பு வைத்தார். அல்லேலூயா. இப்ப நாம் தேவனோடு கூட வெண்வசனத்தரித்து நடக்கிறவர்களாக இருந்தால் நம்மையும் ஆபத்துக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க படுகிற பிரயாசம், நீங்க நம்பிக்கையிலே படுகிற விஷயம், விசுவாசத்திலே படுகிற விசுவாசம், காத்திருப்பதிலே படுகிற பிரயாசம், தேவபக்தியிலே படுகிற பிரயாசம், ஜபத்திலே படுகிற பிரயாசம், தேவனோடு சஞ்சரிப்பதிலே படுகிற பிரயாசம், கஷ்டங்கள், பிரயாசம் கஷ்டம். அல்லேலூயா. இதிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே உறுதியாய் இருந்தால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே வந்தேன். கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் ராஜாவே கிருபை வேண்டும் ராஜாவே உங்கவை அல்லாதே எங்களாலாகாது உங்கவை அல்லாதே எங்களாலாகாது கிருபை வேண்டும் நாதா இயேசுவே வந்தேன். கிருபை வேண்டும் நாதா கிருபை வேண்டும் நாதா. நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுத்த நல்ல செய்திக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனிடத்திலே நாங்கள் உறுதியுள்ள நம்பிக்கை உடையவர்களாகவும், உறுதியுடைய விசுவாசம் உடையவர்களாகவும், உறுதியோடு காத்திருக்கிறவர்களாகவும், உறுதியோடு ஜெபிக்கிறவர்களாகவும், உறுதியோடு தேவபக்தியிலே சிறந்தவர்களாக இருங்க எங்களுக்கு உதவி செய்கிறார். அப்பா, நான் உங்களிடத்தில் உறுதியாய் என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய வீடாக ஆண்டவரே கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்பதை அறிந்து உறுதியாய் இருக்க வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தாவே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கிறிஸ்துவிடத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலெல்லாம் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நற்கிரியைகளை எல்லாம் மன்னித்து, உன்னை எல்லாம் குணமாக்கி, உம்முடைய அடிமைக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அவருக்கு சமானமாய் இருக்கிறது திரும்ப ஆலயத்திற்கு போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கிய நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.